இப்பொழுது 18%. இதனால் யாருக்கு நன்மை? மோடிக்கு என்ன பைக்கு வருகிறது? உன்னை போலவா எல்லா பக்கமும் குண்டி பக்கம் முன்பக்கம் எல்லாம் பை வைத்து கொண்டு வாங்கி போட்டு கொள்ளுகின்ற உன்னை போல ஆளா மோடி? அவருக்கு ஒரு தேவையும் கிடையாது. அவருக்கு பொண்டாட்டியும் இல்லை, பிள்ளையும் இல்லை, எதுவும் இல்லை, பணமும் தேவையில்லை. அவர் பாட்டுக்கு இருக்கிறார். அவருக்கு தெரிந்ததை செய்கிறார். நான் செய்வதெல்லாம் சிறந்தது என்று சொல்லவில்லை. ஆனால் 50% வரியிலிருந்து 18% வரியாக குறைப்பதற்கு ருஷ்யாவிலே ஆயில் வாங்குவதை நிறுத்தினால் என்ன? அதன் மூலம் நம்முடைய திருப்பூர் போன்ற 1000 ஊர்கள் இந்தியாவிலே பயனடையும் என்றால் அது நல்ல முடிவா இல்லையா? மோடி என்ன தன்முனைப்பு காட்டுவது என்பது நாட்டுக்கு எது நல்லதோ, பணிந்து போவதென்றால் பணிந்து போ, நிமிர்ந்து போவதென்றால் நிமிர்ந்து போ, எதுவாக இருந்தாலும் நாட்டுக்கு நன்மை கிடைக்கும் என்றால் அதற்காக மோடி தன்னுடைய தன்முனைப்பை விடுவது சிறந்ததா? இவர் பயந்து விட்டார், அமெரிக்காவுக்கு அடிபணிந்து விட்டார். என்ன அடிபணிகிறார் இவர்? தனிப்பட்ட முறையில் அடிபணிந்து ஏதாவது கொடுப்பானா வாங்கி வைத்துக் கொள்வதற்கு? இதெல்லாம் வெட்டி பேச்சு. இது ராகுல் காந்தியும் இப்படி பேசுகிறார். ஸ்டாலின் பேசினால் பரவாயில்லை. ஸ்டாலின் அப்படி தான் பேசுவார், விஜய் அப்படி தான் பேசுவார். இதெல்லாம் ஒரு ரகம். ஆனால் நம்முடைய ராகுலும் இப்படி பேசுகிறார். அதுதான் ரொம்ப கொடுமை. ஆகவே மக்களின் நன்மைக்கு எது உகந்ததோ, மண்டி போடுவதென்றால் மண்டி போடு, நாட்டுக்காக நீ போடுகிறாய். வீராப்பு காட்டுவதென்றால் காட்டு, நாட்டுக்காக வீராப்பு காட்டுகிறாய்.